என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தட் இஸ் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து 4th யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். தமிழில் வந்து புள்ளியியல்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான் சாமி. இந்த ஒரு கொஸ்டின் வந்து கட்டாயமாக 7 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒழுங்காக படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் போதும். இந்த மெத்தட் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், நம்பர் மட்டும் தான் மாறி மாறி வரும். அது என்ன சார் அந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா, கர்வ் ஃபிட்டிங். தமிழில் வந்து பாருங்கள், நேர்கோட்டை பொறுத்துகன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபிட்டியா ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, ஃபிட்டியா ஸ்ட்ரெயிட் லைன். ஃபிட்டியா ஸ்ட்ரெயிட் லைன் என்ன அர்த்தம், நேர்கோட்டை பொறுத்துகன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதுக்கெல்லாம் ஆன்சர்லாம் கொடுத்துருக்குறேன். இந்த சம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பேசிக் மேத்தமெட்டிக்ஸுங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் 5 யூனிட்டுக்கும் வந்து நான் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் போய் வந்து எங்கே 4th யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்து படிங்க. அதேமாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி அதுக்கு ஆன்சரும் வந்து தனி பிளேலிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு நாள் என்னென்ன கொஸ்டின் படிக்கணுங்கிறதையும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். நீங்கள் இதை மட்டும் படித்தாலே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். கர்வ் ஃபிட்டிங் சாமி மறந்துடாதீங்க, இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் சாமி. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 3rd யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட் யூனிட் 3rd யூனிட் படித்தாலே நீங்கள் 4 7 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் 2 7 மார்க்ஸ், 3rd யூனிட்டில் 2 7 மார்க்ஸ். இது 5வது அட்டன் பண்ணக்கூடிய 7 மார்க்ஸ். சாமி புரியுதுங்களா? ஃபிட்டியா ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டை பொறுத்துகன்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் வந்து அதுக்கு உண்டான கொஸ்டின். இதெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் வந்து ஆல்ரெடி செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் சாமி. இதுக்குள்ளேருந்தே நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் மேக்ஸ் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த யூனிட்ஸ்க்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுங்கிறத அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கர்வ் ஃபிட்டிங், நேர்கோட்டை பொறுத்துக. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க சாமி. இது வந்து 4th யூனிட்டா 24ல் வந்து கண்டிப்பாக சி கொஸ்டின் இது வரும். 24ல் ஏபிசின்னு இருக்கும், 24ல் சி கொஸ்டின் வந்து வரும். 24ல் ஏபி என்ன கொஸ்டின் வருங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி வர்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.